Hello everyone. Welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம வந்து ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் வந்து பார்க்கலாம். ரூதர்ஃபோர்ட் மற்றும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்க பேர் என்னென்ன அப்படின்றத கொடுத்துறேன். ஹான்ஸ் ஜீகர் அண்ட் ஏர்னஸ்ட் மார்டன், இவங்க ரெண்டு பேரும் பிளஸ் ரூதர்ஃபோர்ட் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கோல்டு ஃபாயில் மேல ஒரு தின் கோல்டு ஃபாயில், சரிங்களா, அது மேல வந்து ஆல்பா பார்ட்டிகல்ஸ பொம்பார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பொம்பார்ட்னா தூக்கி போட்டாங்கன்றது அர்த்தம். ரூதர்ஃபோர்ட் ஃபேமஸ் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க பாருங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் வந்து ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? It is represented in the figure பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, stream of high energy alpha particles from radioactive source directed at the thin foil. அதோட thickness வந்து it is less than 100 nanometer அப்படின்னு சொல்றாங்க இந்த gold foil ஓட thickness. சரிங்களா? So the thin gold foil had circular fluorescent zinc sulfate screen around it. Whenever alpha particles struck the screen, a tiny flash of light was produced at this point. So இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா it was quite unexpected. And according to the Thomson model of atom பார்த்தோம்னா mass of each gold atom in the foil should have been spread evenly. கரெக்டா? அவர் என்ன சொன்னாரு, எல்லா mass should be spread evenly அப்படின்னு சொல்லி நம்ம தாம்சன் போன வீடியோல பார்த்திருந்தோம் இல்லையா. Mass should be spread evenly in the entire atom, and alpha particle has enough energy to pass directly through such uniform distribution of mass. It was expected that the particles would slow down and change the direction only with a small angle as they pass through the foil. இந்த foil அந்த particles தாண்டி போன உடனே ஒரு சின்ன டிஃப்ளெக்ஷன், சின்ன ஆங்கிள் சேஞ்ச் ஆயிருக்கும், அதை பாஸ் பண்ணி போயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அந்த ரிசல்ட்ஸ் வந்து இட் இஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செட்டப் வந்து நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல், இது வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சோர்ஸ் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல். ஓகேவா? இன்னொன்று இது வந்து பார்த்தோம்னா ஒரு லெட் பிளேட், இதுதான் பார்த்தோம்னா போட்டோகிராஃபிக் பிளேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? போட்டோகிராஃபிக் பிளேட். இதுல வந்து அகைன் ஃப்ளோரசன்ட் ஜிங்க் சல்ஃபைட் கோட்டிங் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு பார்ட்டிகல் ஹிட் ஆகும்போது ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து டெவலப் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற மாதிரி தான் இந்த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம், அதே மாதிரி தான் இந்த ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்லயும். ஸோ இது வந்து மோஸ்ட் அந்த சோர்ஸ் ஆஃப் ஹீலியம் வந்து மோஸ்ட் இட் வில் பி ஹீலியம். சோர்ஸ் ஆஃப் ஆல்பா வந்து மோஸ்ட் இது ஹீலியமா இருக்கும். ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் இது வந்து 4u மாஸ் இருக்கிறதுனால இட் வில் பி ஹீலியம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேவா? சோ இதுதான் அவங்க சொல்றாங்க, இந்த இந்த சோர்ஸ்ல இருந்து அந்த ஆல்பா பார்ட்டிகல் வரும்போது இந்த லெட் பிளேட்டை தாண்டி இது கோல்டு ஷீட்டை டச் பண்ணி, இது கோல்டு ஷீட். ஓகேங்களா? இது கோல்ட் ஷீட்டை டச் பண்ணும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, தாம்சன் மாடல் பத்தி ஈவனா வந்து இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஆனா இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து இட் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது ஸ்லோ ஆயிட்டு change direction only by small angle. Change direction by small angle. இதுதான் நம்மளோட expectation. But reality என்னன்னு பார்த்தோம்னா most of the alpha particles pass through the gold foil undeflected. Most of the alpha particles pass through the alpha particles passed undeflected. Now it is time for seeing the results. So இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் என்ன, most of the alpha particles pass undeflected. So இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆல்பா பார்ட்டிகல்ஸ் போகும்போது அது டிஃப்ளெக்ட் ஆகாம அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இட் வாஸ் அன்டிஃப்ளெக்டடா வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் was deflected by small angle. ஒரு சின்ன ஆங்கிள் அது டிஃப்ளெக்ட் ஆச்சு, லைட்டா இப்படி டிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ ஆல்பா பார்ட்டிகல், அதாவது 20,000ல ஒன்னு மட்டும் இட் பவுன்ஸ் பேக் 180 வந்த மாதிரி அப்படியே திரும்பி போயிடுச்சு. இப்படியே திரும்பி வந்து இப்படி வந்ததுதான் இப்படியே போயிடுச்சு 180 டிகிரி, அதாவது 180 to 20,000. இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ இது வந்து இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இந்த டயக்ராம்ல நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் அந்த கோல்ட் ஃபாயிலோட ஆட்டம், இது ஒரு நியூக்ளியஸ் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அந்த பார்ட்டிகல் போகும்போது இட் வாஸ் அன்டிஃப்ளெக்டட், அதோட ஸ்பேஸ்ல போகும்போது இட் வாஸ் அன்டிஃப்ளெக்டட்.
பட் ஆனா அந்த நியூக்ளியஸ் டச் பண்ணும்போது தான் அது டிஃப்ளெக்ட் ஆச்சு. இதுதான் வந்து அவங்க சொல்ல வர விஷயம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல் வந்து இட் பாஸ் அன்டிஃப்ளெக்டட், அப்படி டிஃப்ளெக்டே ஆகாம நேரா போயிடுச்சு தம்பி அப்படின்றாங்க. அடுத்தது ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் வாஸ் டிஃப்ளெக்டட் பை ஸ்மால் ஆங்கிள். ஒரு குட்டி ஆங்கிள் இந்த மாதிரி அந்த நியூக்ளியஸ் டச் பண்ணும்போது இட் வாஸ் டிஃப்ளெக்டட் பை ஸ்மால் ஆங்கிள். அண்ட் 1 in 20,000, அதாவது வெரி ஃபியூ அட்டாமிக், அதாவது இந்த ஆல்பா பார்ட்டிகல் மட்டும் 180 டிகிரில வந்து ஸ்பீட்லயே திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நவ் இட் இஸ் டைம் ஃபார் ரீடிங் கன்க்ளூஷன்ஸ். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இதுல என்ன கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இந்த ஆட்டம் ஆர் எம்டி, அதனால தான் இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து அன்டிஃப்ளெக்டடா போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஆட்டம்ல வந்து நிறைய ஸ்பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, நிறைய ஸ்பேஸ் இந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கு. கரெக்டா? அதனாலதான் வந்து most of the space in the atom is empty. That's why the alpha particle is moving undeflected, and few positive particles were deflected due to எதுக்கு ஒரு சில வந்து deflect ஆச்சு அப்படின்னா due to enormous repulsive force. நிறைய வந்து repulsive forceன்றதுனால தான் வந்து அது டிஃப்ளெக்ட் ஆச்சு. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா தெரியும், எப்போ ரிப்பல் ஆகும் when it unlike charges are there only. ஸோ இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நிறைய பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் நாட் ஸ்ப்ரெட் த்ரூஅவுட். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகல, ஏதோ ஒரு இடத்துல தாம்சன் சொன்ன மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்றாரு. தாம்சன் வாஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்ட் சொல்றாரு. அக்கார்டிங் டு தாம்சன் பாசிட்டிவ் சார்ஜ் ஈவன் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. பட் ஆனா அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்ட் ரொம்ப கம்மியான ஸ்மால் வால்யூம்ல positive charges are present, so has to be concentrated in small volume. அதனால high repulsive force வந்து இருக்கு. high repulsive force இருக்கு. இந்த high repulsive forceனால தான் என்ன ஆகுது, they were deflected. அடுத்தது வந்து volume occupied by nucleus is negligibly small compared to the total volume. மொத்த வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியஸோட வால்யூம் was negligibly small, very very small, negligibly ஸ்மால். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேடியம்ல எப்படி ஒரு கிரிக்கெட் பாலோ அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ஆட்டமோட ரேடியஸ் 10 to the power -10 மீட்டர்னா நியூக்ளியரோட ரேடியஸ் 10 to the power -15 மீட்டர் அப்படின்றது நமக்கு புரிஞ்சுச்சு. இப்போ ஃபைனலி கம்மிங் டு த நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் பத்தி நம்ம படிக்கலாம். ஃபைனலா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கொடுக்குற அந்த நியூக்ளியர் மாடல் ஆஃப் ஆட்டம் அவர் ஃபைனலா கொடுத்த அந்த பாசிபிலிட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். Positive charge in most of the mass was densely concentrated in a small region that was very small portion of atom. ஒரு ஆட்டம்ல இது ரொம்பவே ஓகே, இது நான் எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்கு. இந்த ஆட்டம்ல வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் in most of the mass, நிறைய mass was densely concentrated in ஒரு குட்டி ஸ்பேஸ். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் போர்ஷன். இந்த போர்ஷனை தான் வந்து we call it nucleus. நியூக்ளியஸ்னா பாசிட்டிவ் சார்ஜும் மாஸ் ஆஃப் த ஆட்டமும் it was densely concentrated in a small portion is called nucleus. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நியூக்ளியஸ் இஸ் சரௌண்டட் பை எலக்ட்ரான் மூவிங் அரௌண்ட் வித் ஹை ஸ்பீட். இந்த நியூக்ளியஸ் அப்படின்றது எலக்ட்ரானால் வந்து ஃபுல்லா சரௌண்ட் ஆகப்பட்டிருக்கு. இந்த எலக்ட்ரான் வந்து சுத்தி ஹை ஸ்பீட்ல வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்ல போகுது. இந்த சர்க்குலர் பார்ட் தான் வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் சிமிலர் டு தி சோலார் சிஸ்டம். ஓகேவா? அடுத்தது மூணாவது பாயிண்ட், எலக்ட்ரான் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால தான் பக்கத்துல அட்ராக்ட் ஆகி இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட் ரிகேப் பண்ணிடலாமா? பாசிட்டிவ் சார்ஜ் மோஸ்ட் ஆஃப் த, மறுபடியும் சொல்ற பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மாஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மாஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிசைடிங் இந்த நியூக்ளியஸ்ல ஒரு சின்ன போர்ஷன் கால்ட் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன்ல இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் a circular orbit called circular path called orbit. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸ் சுத்தி போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் இது சிமிலர் டு சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பிளானட் சன்னை சுத்தி போகுது இல்லையா, அந்த மாதிரி சோலார் சிஸ்டம் மாதிரி இது சிமிலரா இருக்கும். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் அண்ட் த நியூக்ளியஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால இது ரெண்டுமே வந்து இட் இஸ் ஹோல்ட் டுகெதர். அதனால தான் இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வருது. இட் இஸ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான் நியூக்ளியஸ் சுத்தி வருது. இட் இஸ் ஆல் அபவுட் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல். இப்போ ஃபைனல் இதோட இமேஜ் மட்டும் காட்டி இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம்.
யா இப்போ இந்த இமேஜ் நல்லா க்ளோஸா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்ல இருந்து ஒரு லைன் வருது. இந்த லைன் அந்த சாயில்ல ஹிட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது டைரக்டா ஹிட் ஆகுது. இட் இஸ் டியூ டு ஆட்டம் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கனால டைரக்டா ஹிட் ஆகுது. ஒரு ஸ்மால் ஆங்கிள் டிவியேட் ஆகுது. லார்ஜ் ஆங்கிள் டிவியேட் ஆகிறதுக்கான காரணம் வந்து நியூக்ளியஸை ஹிட் ஆகி ரிப்பல் ஆகுறதுக்கு காரணம் வந்து அந்த நியூக்ளியஸ் ஹிட் ஆகும்போது புரோட்டான்ஸ் அங்க நிறைய இருக்கிறதுனால இட்ஸ் டியூ டு தட் ஒன்லி இட் இஸ் ரிப்பெல்லிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பீம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் டிடெக்டர் கோல்ட் ஃபாயில் அதெல்லாம் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ.